என் அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்படைந்தே தெரிவித்து விடுகிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல்ஃபி பொண்ணு கிவ்மிய உம்மா உம்மாங்கிற மாதிரி இன்னைக்கு வந்திருந்தாங்க. நைட்டி பொண்ணு வந்திருந்தாங்க. நைட்டி அதில் என்ன ஆபாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் கழிச்சிருந்தேன். அந்த வீடியோ லிங்கையும் தாரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. என்னான்னு சொன்னால், பக்கத்தில் இன்னொரு பொண்ணு நிற்குது, அதுக்கு பக்கத்தில் நைட்டி பொண்ணு நிற்குது. அதாவது நைட்டி போட்டிருக்கிட்டு இருந்த பொண்ணு ஒரு பக்கம் நிற்க, அரைக்குறை ஆடைகளோட இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு நிற்க. ஆனால் அரைக்குறை ஆபாசமாக எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான். அந்த சேப்போடு பொருத்திட்டு வந்திருப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ் தான் எங்களுக்கு ஆபாசமாக தெரிஞ்சு அங்கேயும் இங்கேயும் காட்டிக்கிட்டு, அதாவது ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற விதமாக அந்த உடை இருந்துச்சு. ஆனால் இந்த நைட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம்ல முகம் சுளிக்கிற காட்சிகள் ஒன்று கூட இல்லைன்னு தான் சொல்லணும். முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை. ஏன் இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறீங்க? அதாவது நடுவர்களை சொல்லி ஆகணும். நடுவர்கள் யார் நடுவர்கள்? சின்ன பயல்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடுவர்கள்னு வச்சா அப்படி தான் ஆகும். ஒரு நடுவர்கள் இருக்க மாதிரியா இருக்காங்க? கதைக்க வேண்டிய விதமாக கதைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாயா, ஐயோ அதே பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது செயற்படக்கூடாத விதமாக செயற்பட்டுருந்துச்சு. எப்படி செயற்பட்டுச்சுங்கிறத பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மாயா ஒரு நடுவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, என்ன அது மாயா பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணை திட்டி, அது பத்தாதுன்னு அந்த பொண்ணை மென்டல் ஹெல்த், அது எவ்வளோ அந்த புள்ள வேணும்னா கோர்ட்டில் வழக்கு கூட தாக்கல் செய்யலாம். தன்னை பார்த்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வழக்கு தாக்கல் கூட செய்யலாம். ஒரு எவ்வளோ ஆசை அந்த பொண்ணு வந்திருக்கும் உள்ளுக்கு. என்ன தான் சொன்னாலும் சொல்லி, சரி அந்த பொண்ணை நீங்கள் எடுக்கலை, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே வர விடலை, அது சரி ஓகே, அது சொல்ல வேண்டிய விதமாக சொல்லி அனுப்பிடுங்க. அதில் நிறைய பேர் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற சிங்கள மொழி பெண், அந்த பெண் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு கதைக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் கதைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா தமிழ் அல்லாதவர்களும் கூட பிக் பாஸை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னால் இது டெலிகாஸ்ட் ஆகும், உலகம் பூரா டெலிகாஸ்ட் ஆகும்னு தெரியாதா மாயாவுக்கு? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாக தான் பேசுனா அட்வைஸ் பண்ணிருக்கோம். மாயா ஒரு அட்வைஸ் பண்ணுறியா, மென்டல் ஹெல்த்தை கவனிக்க சொல்கிறியா, பரவாயில்ல நீ அப்படி சொல்லிகிட்டே போ. இதை டிவிக்கு முன்னாடி எல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறப்ப நீ இதை கதைச்சேன்னா, நீங்கள் ஒரு மனநோய் மருத்துவர் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் கேவலமான விஷயம். அதை அந்த பொண்ணுக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அது பத்தாதுன்னு இதை டெலிகாஸ்ட் பண்ணுற விஜய் டிவி, மொக்க டிவி, பைத்தியக்கார டிவி, விஜய் டிவி. அதாவது விஜய் டிவியை செய்கிறது ஒரு தமிழன் அல்ல, அவனுக்கு தமிழனோட மரபு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, டிஆர்பி, ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர காசு. அதுக்கு இந்த மாதிரி நடுவர்களும் ஆரி, மாயா, ஓவியா, ராஜு அவங்களும் கொடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கு காசு வருது இல்லை, துட்டு, அதுக்காக கொடை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஆரி வந்து ஒரு நல்ல இமேஜில் இருந்தார். பிக் பாஸில் 5வது பிக் பாஸில், அதாவது சீசன் 5ல் அவர் நல்லா செயற்பட்டிருந்தார். நல்லா செயற்பட்டு நல்லா அதில் வின்னும் பண்ணியிருந்தார். எனக்கு சந்தோஷம். அதை தொடர்ந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகுது. அந்த ப்ரோக்ராமையும் நல்லா வெற்றிகரமாக செஞ்சு கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கிடையில் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இவரோட தீர்ப்பும் சரியாக இல்லை. இவரோட இப்போ தான் ஏன்டா தப்பான ஒருத்தரை பிக் பாஸுக்கு தெரிவு செஞ்சுருக்கமே அப்படின்னு எங்களுக்கு தோணுது. என்னன்னு சொன்னால்,
மாயா பொண்ணு அந்த மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கு. இவரும் கோவமாக அந்த பொண்ணை ஏசுறாரு. தட்டி கேட்கணும், மாயாவை தட்டி கேட்கணும், ஏன் அப்படி சீச்சி பேசாமல் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சும்மா தட்டி கேட்டிருக்கணும். தடையாவது வீச்சிருக்கணும். அது பேசுறதுக்கு, மாயா பேசுறதுக்கு தடையாவது வீச்சிருக்கணும். வீச்சு இருந்தால் அவரே ஒரு நல்ல ஒரு நடுநிலையாளர், நடுவர். அந்த பொண்ணு, அதாவது நீங்களாம் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க தானே, ஆரியும் சினிமாவில் இருந்திருக்காரு, ராஜுவும் ஒரு 2 படங்கள் நடிச்சிருக்கான், அதை தொடர்ந்து ஓவியாவும் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன அவமானங்களோ இல்லை, எல்லாமே பழகி போன விஷயம் தானே. ஆனால் அந்த பொண்ணு கையை காட்டி பேசுனுச்சு, அது வந்து அவமானப்படுத்துகிற நோக்கில் சும்மா கையை காட்டி இப்படி பேசிடுச்சு. அதை கூட ராஜு சொல்கிறான், இல்லை கையை கீழே போடுங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அந்த மாதிரி பேசக்கூடாது, மரியாதை கெட்டதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வேற சொல்கிறான். இல்லை, அவங்கள மரியாதை தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. ஆரியா ஒரு மரியாதையை காய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ராஜுவையும் மரியாதை தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஓவியாவையும் மரியாதையை காய்ச்சேன். இப்போ ஒருமையில் கதைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படி. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா லவ் பண்ணியிருப்பேன், உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்காக, ஓவிய பெருமையாக ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கார்டு காட்டினீங்க. அதுக்காக அவனை தூக்கி அழகாக க்ரீன் கார்டை கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்க. திருப்பி ஆரியை புகழ்ந்து பேசினான் ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து ஆரியை புகழ்ந்து பேசினான். ஆரியை புகழ்ந்து பேசுகிறப்ப ஆரியை வந்து ரொம்ப நடுநிலையாக செயல்பட்டிருந்தார், ஒரு டாஸ்க்குன்னு போது வெற்றிகரமாக செயல்பட்டிருந்தார், அந்த டாஸ்கில் நான் பார்த்தது அப்படி இப்படின்னு ஆரியை பற்றியே புகழ்ந்து காய்ச்சான். அதனால் ஆரியும் க்ரீன் கார்டை கொடுத்து அனுப்பி விட்டார். அதாவது இங்கே உள்ள நடுவர்கள் எல்லாருமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடுவர்களாக இல்லை, தற்பெருமைக்காரர்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துட்டு இருக்கீங்க. இது சரியா? இது என்ன நடுநிலையான? தன்னை பற்றி புகழ்ந்துட்டு அவனை அனுப்பிடணும் மேலே. தன்னை பற்றி புகழலையா, ஏற்று பேசிட்டாலா, அவளை இந்த மாதிரி வச்சு செய்யணும். இது எந்த விதத்தில் நியாயம்? சுத்த வேஸ்ட்டு. ஆரி தற்பான ஆள் நாங்கள் பிக் பாஸுக்கு தெரிவு செஞ்சிட்டோம், பிக் பாஸ் சீசன் 5. அதே மாதிரி ராஜு, என்னடா பேச்சாடா பேசுகிற? நீ காமெடி பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா காமெடி பண்ணுற, நல்லா காமெடி சென்ஸ் இருக்குது. ஆனாலும் உனக்கு காமெடி சென்ஸ் அதே இருக்க மாதிரி மற்றவங்கள தாக்கி எப்படி கேவலமாக கதைக்கலுமோ அந்த மாதிரி கேவலமாக கதைக்கக்கூடிய பண்பும் இருக்குது. உன்னுட்டு உண்மையும் இப்போ புரியுது எங்களுக்கு. நல்ல வேலை சாமி, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வச்சு உங்கள் உண்மையை முகத்தை கிழிச்சு எரிஞ்சு. இதில் வேறு அந்த பொண்ணு ஒரு டீச்சர்னா எத்தனை பேர் நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு முகங்காட்ட வேணாமா அந்த பொண்ணு? இப்போ ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு நாளைக்கு போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு முகத்தை காட்டி படிப்பிக்கணும்டா. என்னென்னு அந்த புள்ள முகத்தை காட்டி நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னுக்கு போயிட்டு எப்படி படிப்பிக்கும்? எந்த முகத்தை வச்சு படிப்பிச்சு கொடுக்கும்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஆள் வந்து, டீச்சர் உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டிங்களா டீச்சர், படித்து கொடுக்க வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் தலைக்குனிவாக இருக்கும். நான் ஆவேசத்தில் பேசுகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நடுவர்கள் வச்சு செய்யக்கூடாது. விஜய் டிவி அவன் ஒரு தமிழன் இல்லை, அவன் பாட்டுக்களை டிஆர்பியை ஏற்றி விட்டுட்டு காசை அள்ளிக்கிட்டு, காசை பார்த்துக்கிட்டு, ப்ரொமோஷனில் வர காசை பார்த்துக்கிட்டு அவன் போய்கிட்டே இருப்போம். கடைசியில் நாங்கள் அவன் பண்ணுற இந்த மாதிரியான வேலைகள்னால நாங்களே நம்ம சமுதாயத்தை கெடுத்துக்கக்கூடாது. ஆரி, ஓவியா, ராஜு, மாயா, நீ எல்லாம் என்னடா பொழைக்கிறீங்க? இந்த பொழப்புக்கு அப்படின்னு ஒரு வடிவேல் ஜோக் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம சமுதாயம், நம்ம பெண்ணு, நம்மகிட்ட புள்ள தானேங்க அந்த என்ன நைட்டி உடுத்திட்டு வந்தாலும், சாரி உடுத்திட்டு வந்தாலும் நம்ம பொண்ணு தானேம்மா அது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒருத்தருக்கும் வெகுண்டு இல்லையா, மனசு என்ன பதைக்கலையா? நம்ம பொண்ணு தானே அது. நம்ம பொண்ணுக்கு ஒன்றுன்னா நாங்கள் தானே பேசணும். நாங்கள் எல்லாம் தமிழ் குடும்பம் இல்லையா? நாங்கள் எல்லாமே, நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், அவங்க மலேசியா, எங்கே இருந்தாலும்
நாடுகள் வேறு வேறையாக இருந்தாலும் தேசங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நாம் எல்லாம் தமிழர்கள். ஸோ எங்கே தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் குரல் கொடுப்பேன். ஏன்னா நான் தமிழன். நான் இதே மாதிரி கேவலமாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதை கூட நான் நிப்பாட்டிக்குவேன். ஏன்னு சொன்னால் எங்களோட பாரம்பரியமும் மரபும் தான் எனக்கு முக்கியம். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளியான குரோயல். பாய், டேக் கேர்.